ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை நமக்கு எவ்வளோ அழகு கொடுத்துருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த அழகு தான் டாப் 10 ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கேபிள் கார்களை கொண்ட கேங்டாக். கேங்டாக் சிக்கிமோட தலைநகரமாக இருக்குது. சுமார் கடல் மட்டத்தில் 5500 அடி உயரத்திலிருந்து மேகமூட்டத்துடன் உள்ள மலைப்பாதையில் அமைஞ்சிருக்கு. இது ட்ரக்கிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளான்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரே ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். இங்கே ஏன்னா குப்பைக்கும் போக்குவரத்துக்கும் புகையிலைக்கும் கடுமையான சட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிய விலங்குகளை கொண்ட ஒரு மிருகச்சாலையும் இங்கே இருக்குது. கேபிள் கார்களை கொண்ட வசதியும் இங்கே இருக்குது. அதனால இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிறது மத்தேரன், மகாராஷ்டிரா. இது பார்த்தீங்கன்னா மும்பைக்கு மிக அருகில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஏராளமான நடைபாதைகளையும் தோற்றங்களையும் வழங்குகிறது. இந்த நடைபாதையோட தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மோட்டார் சைக்கிளுமே இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி கூட இங்கே அலோட் கிடையாது. நமக்கு ஒரு அமைதியான மற்றும் இயற்கையை ரசிக்கணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிறது கொடைக்கானல், தமிழ்நாடு. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து 120 கிலோமீட்டர் பழனி மலையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு பேர் வனத்தின் பரிசுன்னு சொல்கிறாங்க. மேலும் பல வகையான தாவரங்களையும் விலங்குகளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். கொடைக்கானலில் என்ட்ரி ஆகும்போதே பேரிக்கா மரமும் கேபிள் கூரைகளையும் நம்மளை வாழ்த்தும். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் இயற்கையான தாவரவியல் பிரைன்ட் பூங்காவில் தோட்டக்கலை நிகழ்ச்சி நடக்கும். கொடைக்கானலில் நீர்வீழ்ச்சி, போட்டிங் ஹவுஸ், ஏராளமான நடைபாதை, மூலிகை செடிகளும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் யூக்லிப்டஸ் இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிறது டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால். டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா பசுமையான தேயிலை தோட்டங்களுக்கு ரொம்பவே பிரபலமானது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட 3வது மிக உயர்ந்த மலையான கஞ்சன்ஜங்காவோட அதிர்ச்சியூட்டும் காட்சியை இது நமக்கு கொடுக்கும். வரலாற்று மிக்க பொம்மை ரயில்கள், தாவரவியல் பூங்கா, ரங்கீத் பள்ளத்தாக்கு, மிருகச்சாலை அப்படின்னு ஏராளமான ஃபேமஸ் பிளேசஸ் இங்கே இருக்குது. ஒரு தேயிலை ரிசர்ச் பண்ணணுன்னாலோ இல்லை கிராமங்களை சுற்றி பார்க்கணுன்னாவோ இது பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைனி சீசனில் நம்ம இங்கே வரதை தவிர்க்கணும். ஏன்னா ஈரமான பகுதிகளில் இது இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது ஊட்டி, தமிழ்நாடு. 19ஆம் நூற்றாண்டின் கோடைகால தலைமையமாக ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட ஊட்டி இப்போது தமிழ்நாட்டின் கோடைகால வெப்பத்திலிருந்து தப்பிக்க வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் ஊட்டிக்கு பயணம் செஞ்சோம்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். 55 ஹெக்டேர் பரப்புடைய தாவரவியல் பூங்காவில் மலர்கள் நிகழ்ச்சி மே மாதம் வருஷம் நடைபெறும். ஊட்டியில் இருக்க ஏரியில் படகு சவாரி செஞ்சோம்னா நீலகிரியோட மலையோட இயற்கையை நம்ம ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊட்டி போகணும்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து அழகிய பொம்மை ரயில்கள் இருக்குது. அதில் போனோம்னா ஊட்டி வரைக்கும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய இடம் மூணாறு, கேரளா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு டீ லவ்வரா, கண்டிப்பாக இந்த இடம் தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணாறில் மூடுபனி மலைகள், கவர்ச்சியான தாவரம் மற்றும் வனவிலங்குகள்னு எக்கச்சக்கமான இயற்கையான இடங்கள் இருக்குது. சாகச வீரர்கள் ட்ரக்கிங்க்கு தென்னிந்தியாவிலே மிக உயரமான ஆனமுடி மலையை இங்கே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தேசிய பூங்காவையும் ஆராய்ச்சி செஞ்சுக்கலாம். இங்கே போனால் எஸ்டேட் ஆர் ஹோட்டலில் தங்கி இந்த ஊரோட அழகை நீங்கள் ரசிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ். பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட போது கோடைக்கால தலைநகரமாக இருந்ததே இந்த சிம்லா தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மலைப்பாதையில் பரவி இருக்கும். வரலாற்று மிக்க கட்டிடங்கள் மற்றும் ரயில்வேவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இங்கே இருக்கிற கிறிஸ்டின் டெம்பிள், அதோட கரைபடிந்த கண்ணாடி, வைஸ்ரேக்கஸ் ஹோட்டல், அது மட்டும் இல்லாமல் சாகச விளையாட்டு மைதானம்னு எக்கச்சக்கமான இடங்கள் இங்கே இருக்குது. அப்புறம் பொம்மை ரயில்களில் பயணம் செஞ்சோம்னா சிம்லாவோட அழகை நம்ம ரசிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது முசூரி, உத்தரகாண்ட். டேர்ஜகான்ல இருந்து 1 மணி நேர டிராவல் தான் முசூரி. சவுத் இந்தியாவோட பெஸ்ட் பிளேஸாகவும் இது இருக்குது. ஹனிமூனுக்கும் சிறந்த இடமாக இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு நிறைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ஸ் ரைடு, நீர்வீழ்ச்சி, இயற்கை நடைபயணம்னு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. முசூரியோட மிக உயர்ந்த சிகரம் லால் திப்பாவும் இங்கே இருக்குது. இங்கே இருந்து இமயமலையை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது நைனிடால், உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் கும்வோன் பகுதியில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அமைதியான மற்றும் மரகத நிறமுடைய ஒரு ஏரி இங்கே இருக்குது. அதில் நம்ம படகு சவாரி செய்யலாம். இந்த ஏரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு உணவகம், கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் சந்தைகள் இங்கே எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. இந்த ஊரோட அழகை ரசிக்கணும்னா குதிரைமீதி ஏறி இந்த ஊரோட அழகை ரசிக்கலாம். அது ரொம்ப இயற்கையாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது ஸ்ரீநகர், காஷ்மீர்.
ஜம்மு காஷ்மீரோட கோடைக்கால தலைநகரமா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அழகான ஏரிகள் மற்றும் போட் ஹவுஸ் பார்வையாளரை மகிழ்விக்கும். ஏரிகளும் தோட்டங்களும் இங்க அதிகமா இருக்கு. தோட்டங்கள் பாத்தீங்கன்னா முகலாய செல்வாக்க கொண்டுள்ளது. ஏன்னா அவை முகலாய பேரரசால பயிரிடப்பட்டது. ஸ்ரீநகர் ஏசியாவிலேயே மிகப்பெரிய துலிப் தோட்டத்தை கொண்டுள்ளது. அந்த துலிப் திருவிழா ஏப்ரல் மாசம் வருஷம் நடக்கும். துலிப்னா ஒரு வகையான பூ. நீங்க ஒரு கோல்ஃப் ஆர்வலரா கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்ல போனஸா இருக்கக்கூடிய இடம் மணாலி, ஹிமாச்சல் பிரதேஷ். மணாலி இமயமலையோட பின்னணியுடன் அமைதி மற்றும் சாகசத்தை கலவையா கொண்டது. இது சவுத் இந்தியாவோட பெஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு. இது ரைடிங்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இமயமலைக்கு அருகில் இருக்கிறதுனால பியாஸ் நதியோட எல்லையா இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரீம் ரைடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மணாலி போறது தான் என்னோட ட்ரீம் ரைடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த டாப் 10ல நீங்க எந்த பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பிளேஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.